ஓகேவா? பட் ஒரு சின்ன ஹிண்ட்டு என்னன்னா, ஸ்டேஜிங் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு பயாப்ஸி எடுங்க. எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி வச்சுக்கங்க. பயாப்ஸி ரிப்போர்ட் பார்த்தோனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா, கேன்சர் செல்ஸ் ஒரு என்விரான்மென்டல்ல வளர்ந்துகிட்டு இருக்கு. கரெக்ட்டா? இப்போ பிரஸ்ட்டுக்குள்ளார இருக்கட்டும், இல்ல நாக்கு பகுதியிலே இருக்கட்டும். அது பாட்டுக்கு நாக்குல இருந்து பொறுமையா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கு. நீங்க ஒரு பயாப்ஸிங்கிற இதில யூ ஆர் டிஸ்டர்பிங் த என்விரான்மென்டல் ஆஃப் தி டியூமர். டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ, ஆஸ் ஏர்லி அஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு வரவங்க 2வது ஸ்டேஜ்ன்னாங்க. டெஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஒழுங்கா வரல. 2 மாசம் கழிச்சு வந்தோம். 2வது ஸ்டேஜ்ல இருந்துச்சு. இப்போ 3வது ஸ்டேஜ் போயிட்டுன்னு சொன்னாங்க. இந்த மாரி தான் நெறைய பேர் இருக்காங்க. மீன்ஸ் கேன்சர்ன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து ட்ரீட்மெண்ட் என்ன இதெல்லாம் பார்த்து பயந்து போயி, இப்படி லேட் ஆகுனவங்க தான் ஜாஸ்தியே தவிர, ட்ரீட்மெண்ட் எவாலுவேஷனுக்கு யாரும் ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிட்ட மாரி தெர்ல. ட்ரீட்மெண்ட் எவாலுவேஷன் நமக்கு 5 டூ 7 டேஸ் ஆர் எ மேக்ஸிமம் ஆஃப் 10 டேஸ். முடிச்சுட்டு பயாப்ஸி எடுத்தீங்களா? கெட் த ரிப்போர்ட், ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட். ஏன்னா, அந்த என்விரான்மென்டல் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்.